நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா. தற்போது குற்றாலத்திலிருந்து நம்ம தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக தொடர்ந்து 2வது நாளாகவும் குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது. இது மெயின் அருவியில் மட்டும் இல்லை, நம்ம பழைய குற்றால அருவியிலுமே இதே நிலை தான் நீடிக்கிறது. அப்புறமா நம்ம 5 அருவியிலுமே உங்களுக்கு குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது. புலி அருவியில் மட்டும்தான் உங்களால் வந்தால் நீங்கள் குளிக்க முடியும். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா புலி அருவியில் இடம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நிறைய கூட்டம் வர்றதுனால அங்கேயுமே மக்கள் சிரமப்பட்டு தான் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா பிளான் பண்ணிவிட்டு இந்த மழைலாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். இது போக நம்ம பழைய குற்றால அருவியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வர்றதா இருந்தால் பார்க்கிங் லாட்டில் உங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நடந்து தான் போக வேண்டியிருக்கும் அருவியை பார்க்குறதுக்கோ இல்லை குளிப்பதற்கோ. அதற்குமே இப்போதைக்கு அனுமதி இல்லை. ஒரு வேளை அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உள்ளே விடுவாங்க. அப்போ நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அங்கே ஷேர் ஆட்டோ இருக்குது. ஸோ அந்த ஆட்டோவில் நீங்கள் வாடகை கொடுத்து நீங்கள் பழைய குற்றால அருவியை போய் பார்க்குறதுக்கோ குளிப்பதற்கோ போக வேண்டிய சூழல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ வயசானவங்க அப்புறமா நடக்க முடியாதவங்கலாம் இருந்தீங்க அப்படின்னா பழைய குற்றால அருவிக்கு போகிறதா நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இருந்தீங்கன்னா இதை கருத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மெயின் அருவியில் நீங்களே பார்க்கலாம், குளிப்பதற்கு அனுமதி இல்லாத காரணத்தினால மக்கள் எல்லாருமே குற்றாலத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாலத்தில் நின்று ஃபுல்லாகவே அருவியை ரசிச்சுட்டும் அப்புறமா அங்கேருந்து செல்ஃபி ஃபோட்டோ எல்லாமே எடுத்துட்டும் தான் இருக்கிறாங்க. மற்றபடி குளிப்பதற்கு அனுமதி கிடையாது. எல்லா வியாபாரிகளுமே மிகுந்த வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க. மக்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு ஆக்சுவலாக திங்கக்கிழமை நிறையா கூட்டம் வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் குளிப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்ற காரணத்தினால கூட்டங்கள் வர்றதும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அநேகமாக இந்த வீக்கெண்ட் நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணி வரலாம். ஸோ மழை அதுக்கு முன்னாடி குறைஞ்சிரும், குளிப்பதற்கான அனுமதியும் கிடைக்கும். ஸோ குளிப்பதற்கான அனுமதி கிடைக்கிறப்ப ப்ராப்பரான வீடியோ நம்ம போடுவோம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பிளான் பண்ணி வாங்க. மீண்டும் வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.